ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோமாஸ். இந்த சோமாஸை நம்ம எப்படி சூப்பராக சுவையாக செய்யுதுன்ட்டு நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த சோமாஸை வந்து நார்மலாக நம்ம ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடலாம். பண்டிகை காலத்திலும் சோமாஸை செய்யலாம். வாங்க இந்த சோமாஸை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். Welcome to Papa's Cookies. ஒரு பாத்திரத்தில் 1.5 கப்பு மைதா மாவு எடுத்துங்க. அதில் ரவையை கொஞ்சம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனு சால்ட் சேர்த்துங்க. 2 டேபிள் ஸ்பூனு கீ சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இந்த மாவில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஒரேடியாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாவு வந்து நல்லாயிருக்கும், தேய்க்கிறதுக்கு ஊறுறதுக்கு டேஸ்ட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இந்த பதத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இது மேலே கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் தடவி கூட காயாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாவு தான் நம்ம தேய்ச்சிட்டு ஸ்டஃப்பிங் பண்ண போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இது மாதிரி ஒரு துணியை போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒற்றைக்கல்லையை வந்து சேர்த்துட்டு நம்ம மீடியமான ஃப்ளேமில் வறுக்கணும். இந்த ஒற்றைக்கல்லை வந்து கலர் மாறக்கூடாது. கலர் மாறிச்சா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வறுத்துட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துங்க. அரைக்கும் போது ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். இப்போ நம்ம ஒரு ஜாரில் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துங்க. உடைச்சி வச்ச முந்திரிய பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது நல்லா கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வதக்குங்க. இப்போ ரவையை சேர்த்துங்க. சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா சூப்பராக இருக்கும் வாசனை ரோஸ்ட் ஆகும் போது. இது செய்யும் போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் செய்யணும். இப்போ ஃப்ரெஷ் தேங்காய் வந்து துருவி வச்ச தேங்காயை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிங்க. தேங்காய் வதக்கும் போது கலர் மாறக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ நீங்கள் வதக்கிட்டு ஒரு தண்ணி பாத்திரத்தில் எடுத்து வச்சிங்க. அதே பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கின்னு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச இந்த பொட்டுக்கடலை பவுடரையும் சுகர் பவுடரையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா மாவு, அந்த மாவுலேருந்து உருண்டையாக நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் எடுத்துட்டு இது நல்லா தேய்ச்சிங்க. இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். நீங்கள் திக்னஸ் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் இந்த தேய்க்கணும் இந்த மாவை. இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி அச்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோமாஸ் செய்கிற அச்சு. இந்த அச்சில் இந்த மாவு வந்து எடுத்து வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் பள்ளம் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மிக்சரை உள்ளே வச்சுட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக ஃபோல்ட் ஆயிடுச்சு. இதுமாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு வெளியில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற இந்த மாவெல்லாம் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற இந்த அச்சு மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கீங்களா சோமாஸை, அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிங்க. சோமாஸ் அச்சு இல்லைன்ட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் மூடி வச்சு கூட இதை நம்ம செய்யலாம். இது மாதிரி மூடி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வெளியில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபில்லிங்கை இது சென்டரில் வச்சுங்க. வச்சுட்டு அடுத்த பக்கம் இருக்கிற இந்த மாவு வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். அது ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரமாக நீங்கள் தண்ணி சேர்த்துங்க. அப்போ தான் இது ஓரமாக எல்லா இடத்துலையும் ஒட்டும். இல்லைனாக்கா நம்ம ஃப்ரை பண்ணும் போது பிரிஞ்சு ஆயிலெல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அமுத்தி விடுங்க நல்லா ஃபிங்கரில். இப்போது நீங்கள் ஒரு ஃபோக் எடுத்துகிட்டு அதோடைய நுனி பாகத்தை வச்சு இது மாதிரி அமுத்தி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகிடுச்சு. நீங்கள் அச்சிலேன்னு கவலைப்பட தேவையில்லை. அச்சிலினா கூட இதை நம்ம செய்யலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில்
ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூட் பண்ணுங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச சோமாஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துருங்க. இது மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதிருங்க. நீங்கள் கரண்டி விட்டு கலக்கினா உடஞ்சிரும். அதுக்கப்புறமேட்டு இதில் கரண்டி வச்சு லேசாக திருப்பி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகினுக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகின்னு வருது. இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது கோல்டன் கலரில். இது மாதிரி ஒன்றா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. உள்ளே நல்லா ஃபில் பண்ணதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. வெளியில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிருக்குது. இதே அளவில் செய்யுங்க, நல்லா சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Thanks for watching Papa's Cooking. Don't forget to like, share and subscribe.